Welcome back to Coach Adiyan exclusive. So madam முதல்ல வணக்கம் and நிறைய உங்ககிட்ட பேசணும் about Coach Adiyan, about சூப்பர் ஸ்டார். முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார், எங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் வந்து 40 வருஷமா வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு தமிழ் சினிமால. அண்ட் அவர் ஆரம்பிச்ச காலம் பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் ஈஸ்ட்மென் கலர், அதுக்கப்புறம் ஸ்கோப் ஃபிலிம்ஸ், இப்போ வந்து தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் வந்து கோச் அடியான் மூலமா அவர் டச் பண்ணிட்டாரு, மோஷன் கேப்சர் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ரசிகரா நாங்க பார்க்கும்பொழுது வந்து எங்களுக்கு வியப்பா இருக்கு. அவர் பக்கத்துல நின்னுட்டே இந்த ஒவ்வொரு குரோத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்மா. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அவரை ஃபஸ்ட்டு எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் பார்த்துட்டே வந்திருக்கேன். ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த பரிமாணம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ரியலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். சூப்பர் மேம். அண்ட் ரஜினி சாரோட 25th இயர் போது வந்து நீங்க ஒரு சக்சஸ் வச்சிருந்தீங்க, ஒரு பெரிய செலிப்ரேஷனோட நம்ம கொண்டாடணும் அதை. இப்போ மறுபடியும் 40 வருஷம் அவர் கம்ப்ளீட் பண்றாரு. இன்னொரு செலிப்ரேஷன் இன் ஃபியூச்சர் நாங்க அவைட் பண்ணலாமா? இப்போ ஐ ஹோப் we are able to do something definitely by God's grace. We can all do it together. இந்த 40 வருஷ திரையுலக பயணத்துல சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளவோ ஸ்கேல்ஸ் வந்து டச் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு வைஃபா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணும்பொழுது இந்த ஜேர்னில உங்களுக்கு சில நல்ல ஸ்பெஷல் ஃபாண்ட் மெமரிஸ் இருக்கும். அதுல எங்களுக்காக, ரசிகர்களுக்காக இன்னும் மனசுல நிக்கிற சில சம்பவங்கள், விஷயங்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்களேன். அவர் ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டார் இல்லைம்மா ஃபார் மெனி இயர்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஃப்ளாரிடாவுக்கு போனது பசங்களோட, டிஸ்னி லேண்ட் போனது, அப்போ அவர் குழந்தையா கூட இருந்து ஸ்ட்ரீட்ஸில் நடந்தது, பேக் எல்லாம் எடுத்து தூக்கிட்டு நடந்தது. அவர் அங்கே யாரா பார்த்துருந்தா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எங்கள் பேக்ஸ் எல்லாம் அவர் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, லண்டன்ல வந்து ஒரு வாலுக்கு எதிராக காலை பின்னாடி வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு காமன் மேனாட்ட நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு போக வரவங்க எல்லாரையும். ஸோ தெர் ஆர் சம் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் லைக் தேட். அப்புறம் பசங்களோட டிஸ்னி லேண்ட்ல மைக்கேல் ஜாக்சன் ஷோலேருந்து அந்த வெட் அண்ட் வைல்ட் ஷோலேருந்து எல்லாம் அந்த ரன்ஸ்ல எல்லாம் பண்ணது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெமரி ஃபார் மீ. அந்த ஹாலிடேஸ் போன டைம் அவருக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எது மேம்? அவரோட ஃபேவரட்டான விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு போறதா, இல்ல என்ன அவரோட பேஷன்? வெளிநாடுன்றது பர்டிகுலர் இல்லை, பட் தனிமையில இருக்கிறது, அதாவது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கிறது இல்லையா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃப்ரீடம், அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஃப்ரீடம். எங்கேயோ எங்கேயோ கேஷுவலாக போக முடியாது, நார்மலாக இருக்க முடியாது. ஸோ அந்த ரொம்ப ப்ரைவேட்டாக கிடைக்கிற மூமெண்ட்ஸ் இருக்கே, அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஓகே, நீங்க வந்து ஒரு ரொம்ப சிறந்த பாடகி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க பாடின பாடல்கள்ல இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நீங்க ஏன் அதிகமா பாடுறது இல்லை மேம்? அதுக்கு ரீசன் வந்து உங்களோட ஒர்க் ஸ்கெட்யூல், வேலை, அந்த ரீசனா, இல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, புது டேலண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறதுனால நீங்க பின்தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை, நான் வந்து ப்ரைவேட் ஆல்பம்ஸ் நிறைய பண்ணேம்மா. லைக் மை ஓன் பாப் சாங்ஸ், ஃபோக் சாங்ஸ், பேட்ரியாட்டிக் சாங்ஸ், அந்த நம்ம கல்ச்சுரல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பாப்புலரான விஷயங்கள் அது. ஸோ ஒன் ஆஃப் தி ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பண்ணதில் நானும் அப்போ ப்ரைவேட் ஆல்பம்ஸ் ரொம்ப பாப்புலர் இல்லை. அதனால நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் நிறைய பேர் நான் வந்து கூப்பிட்டா பாடுவேனா மாட்டேனான்ற பயத்திலே கூப்பிடலையா என்ன தெரியல. பட் நல்ல பாடல்கள் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக பாடியிருப்பேன். இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவ் ஹெக்டிக் லைஃப் இருந்ததுனால அதை பற்றி எனக்கு அந்த தாட்ஸ் கொஞ்சம் பின்தங்கி போய் நான் ப்ரைவேட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மியூசிக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பண்ணது. அண்ணாச்சி, மாயாஜாலம், சாரல், அப்படி நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொரியோகிராஃபி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மியூசிக், அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கேச்சு ரஹ்மான் கூப்பிட்டப்போ சௌந்தர்யா அண்ட் ரஹ்மான் வாண்டட் மீ டு சிங் திஸ் சாங். ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது.
அப்போ ரெமான்ட்டே சொன்னேன் நான், ரெமா நல்ல சாங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாடுவேன். இன் ஃபியூச்சர் ஆல்சோ. என்ன ஆமாம், இட்ஸ் அ குட் சாங், ஃபோக் சாங்காக இருக்கட்டும், பேட்ரியோ, எனி குட் சாங், எனி பட் நீங்க மெலடி. எல்லா படங்களையும் பாடுவீங்களா மேம்? ஒரு சூப்பர் ஸ்டார் படங்கள்ல மட்டும் தான் அப்படி கிடையாதுமா, இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். இப்போ கொச்சடின் வந்து அந்த ஒரு சாங் ரொம்ப நல்லா அமைஞ்சதுனால அது நடந்தது. பட் எந்த படமா, எந்த ஒரு நல்ல படம், நல்ல திரைப்படம், நல்ல பாடல் இருந்தால் கண்டிப்பாக பாடுவேன். ஓகே. இப்போ நீங்க வந்து முதல்ல ஆரம்பத்துல பாடின அந்த 2 பாடல்கள் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில. இப்போ நம்ம கோச்சடியானுக்காக வந்து நீங்க ஏஆர் ரஹ்மான் இசை புயலோட இசையில வந்து பாடிருக்கீங்க. இந்த அப்ப பாடினதுக்கும் இப்ப பாடினதுக்கும் உள்ள அந்த கம்பேரிசன் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? டெக்னாலஜி, த வே தே ரெக்கார்டிங் பண்ணுற முறை, அவ்வளோதான் ஒழிய 2 ஜீனியஸ். ஸோ அதை கம்பேரே பண்ண முடியாதுமா. பட் அந்த ஃபேஸில் நான் பாடின இமோஷனுக்கும் இந்த ஃபேஸில், என்னோட இந்த ஃபேஸில் நான் பாடின இந்த பாட்டோட இமோஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போய் பாடுறதுனால எனக்கு ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே. ஒரு இசை ரசிகனா வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட மியூசிக்ல வந்து ப்ரிடாமினன்ட்லி லாஸ்ட் 15 இயர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவரோட ஏர்லி கேரியர்ல வந்து இசைஞானி இளையராஜா தான் கண்டினியூஸா டிராவல் பண்ணிருக்காரு. பட் இப்போ லேட்டா வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இது ரெண்டுல எது வந்து உங்களோட ஃபேவரட் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க? சொல்லவே முடியாதுமா. ராஜாதி ராஜாலேருந்து, மலையாள கரையோரம்லேருந்து, இன்னைக்கு படையப்பா, எந்த ஒரு படமா இருந்தாலும் அந்த மியூசிக் டிராவல் ஆஃப் ஜீனியஸ் ஒண்ணுதாம்மா. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல், அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸில் இருந்தது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. பட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் போத் ஆஃப் தெம். எக்ஸலன்ட் மேம். இப்போ கோச்சடியான் படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மணப்பெண்ணின் சத்தியம் அப்படிங்கிற பாடல பாடிருக்கீங்க. சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது ஆஸ் அ கேர்ள் வி ஃபீல் ஸோ இதெல்லாம் பண்ணணும் ஒரு மனைவியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அது. உங்களுக்கு உங்களோட பழைய ஞாபகங்கள் வந்து அந்த பாடலை பாடும்பொழுது? ஆக்சுவலாக நான் பாடுறதுக்கு போகும்போது, லிரிக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது, இதை பாடும்போது எங்கேயா அழுதுருவேணும்னு ஒரு சோக் ஆயிடுவேணும்னு ஒரு இமோஷ்னலாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு லைனையும் பாடும்போது என் கணவர் ஞாபகத்துக்கு வந்துடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கே போய் பாடும்போது அதை மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு என்னோட தாட்ஸ் அப்படியே பாசிட்டிவாக மாற்றி நான் பாடிட்டேன். இதை சந்தோஷமாக ஒரு நட்புக்கு, ஒரு 2 பேர் கூடவே வாழும் 2 பேருக்கு உள்ள நட்பை சொல்கிற ஒரு பாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நட்பை மனசில் வச்சு பாடியிருக்கேன் நான். நம்ம கல்ச்சரில் கல்யாணத்தில் சப்தபத்தின்னு ஒன்று உண்டு, சுற்றி அக்னியை சுற்றி போகிறது. அந்த அக்னி சுற்றி போகிற மந்திரங்களில் கூட நட்பு தான் பிரதானமாக சொல்லப்படுறது. ஸோ நான் நினச்சேன் இது வந்து ஒரு காமன் மேன் லாங்குவேஜில் அந்த சப்தபத்தியோட கண்டென்ட், அதில் இருக்கிற விஷயங்கள் தான் இதில் வர மாதிரி எனக்கு ஒரு கல்யாண மந்திரங்களை ஒரு பாடலாக பாடினா எப்படி இருக்கும், ஒரு பெண் பாடினா எப்படி இருக்கும், அதை மைண்டில் வச்சு தான் நான் பாடினேம்மா. நிறைய வாக்குறுதிகள் வரும் அந்த பாடல்ல. ஒரு மனைவிங்கிறவ வந்து எப்படி நடந்துக்கணும் கணவன் கிட்ட அப்படின்றது. அதுல தலையாய ஒரு வாக்குறுதி, ஒரு ப்ராமிஸா, ஒரு ஓத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமானது. லிரிக்ல இருக்கிறதா இல்ல? ஆமா, லிரிக்ல இருக்கிறது. உன் கூடவே எப்போ இருப்பேன்னு சொல்றது எல்லா வரியிலையும் வரும் அதுல. அதாவது உன் உயிரை என் உயிராய் நினைக்கிறேன் அப்படின்றது இல்லை, அந்த டுகெதர்னஸ், நாம் என்றும் ஒன்றானவர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பெரிய அடிப்படை நட்போட கருத்துன்னு என்னோட அபிப்பிராயம். ஸோ ஐ திங்க் பிட்வீன் 2 பீப்புள், 2 பேருக்குள்ள எந்த ஒரு உறவிலையும் நட்பு தான் பிரதானமானது. ஸோ ஐ திங்க் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாடலில் வர்றது எல்லாமே உங்கள் கூட நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அதுதான் ஹிடன் மீனிங். ஆமாம், டெஃபினட்டாக வந்து இந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். கேன் வி ஹியர் a few lines from you மேம் அந்த பாட்டு? காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மணப்பெண்ணின் சத்தியம் பாடல் நீங்க பாடும்பொழுது ரெக்கார்டிங் ஸ்டுடியோல சௌந்தர்யா அவங்க கூட இருந்தாங்களா? அவங்க கிட்ட இந்த பாடல் பத்தி, அந்த சத்தியம் பத்தி ஏதாவது விஷயங்கள் சொன்னீங்களா? சௌந்தர்யா வந்தாங்க. வந்து she heard the song just as I was finishing the recording and she was very thrilled. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் பாடியிருக்கிறது, அப்பா பாடியிருக்கிறது எல்லாமே அவளோட மூவில அமைஞ்சது. அது பிளான் பண்ணதே இல்லை, அமைந்தது.
So, நம்மளோட சூப்பர் ஸ்டார் பத்தி நமக்கு தெரியாத சில முகங்கள், தெரியாத சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு லதா மேம் மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கு. தேங்க் யூ so much மேம். அண்ட் இன்னும் வந்து சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா வந்து கோச்சடியான் பத்தி தெரிஞ்சுக்கணும். அத அவங்க சொல்ல போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் கோச்சடியான் எக்ஸ்க்ளூசிவ். ஐஸ்வர்யா நல்ல ரைட்டர்னு சொன்னீங்க. ஸோ அவங்க கதை எழுதி அதை சௌந்தர்யா டைரக்ட் பண்ணி அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கோச்சடையானாக வரும் ரஜினி தன்னோட ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்றாரு இந்த படம் மூலமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க.